வரலாறு காணாத மிக அதிகமான வெப்பநிலை, தண்ணீர் பற்றாக்குறை, வறண்டு போய் கொண்டிருக்கும் விவசாய நிலங்கள், எங்கு பார்த்தாலும் அதிகமான வெயில், எல் நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய காலநிலை மாற்றம். இப்ப இருக்கிற காலநிலை மாற்றத்திற்கு என்ன காரணம்? இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஐரோப்பா உலகிலேயே மிக வேகமாக வெப்பமடைந்து வரும் கண்டமாக மாறி இருக்கு. அங்க 40 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகி இருக்கு. இந்த காலநிலை மாற்றத்தால, இந்த வெயிலால 1000க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு WHO அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால பல நாடுகள்ல வீட்டை விட்டு மக்கள் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறாங்க. இதனால பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி, போர்ச்சுகல் போன்ற நாடுகள்ல மிக அதிகமான வெப்பநிலை, வரலாறு காணாத வெப்பநிலையா மாறி போயிருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மரங்கள் இல்லாததுதான். நம்மை சுற்றி இருக்கிற மரங்களை, நமது ஊரை சுற்றி காடுகள்ல இருக்கிற மரங்களை நம்ம வெட்டி நாசமாக்கியது இல்லாம சாலைகளை விரிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இருபுறங்களிலும் இருந்த பல்வேறு மரங்களை வெட்டி குவிச்சு சாச்சிட்டோம். எத்தனையோ புளிய மரங்கள். இந்த புளிய மரங்கள் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வறட்சியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொண்டது. இந்த மரம் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொண்டு எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நம்மளுக்கு நிழல் தரக்கூடிய மரம். இப்ப இருக்கிற காலநிலை மாற்றத்துல நம்மளால பைக்ல சாலைகள்ல பயணமே செய்ய முடியாது. ஆனா அப்ப இருந்த காலகட்டங்கள்ல சாலைகளின் இருபுறங்கள்ல மரங்கள் இருந்ததால வெயிலே தெரியாம நம்ம பயணம் செஞ்சோம். ஆனா இப்போ கேள்விக்குறிதான். பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் மரங்கள் மனித குலத்தின் உயிர் நாடியாக விளங்குகின்றன. இப்ப சம்பந்தமே இல்லாம காலநிலை மாற்றத்தை பற்றியும் மரங்களை பற்றியும் ஏன் இப்ப பேசுறோம் அப்படின்னா, 40% அமேசான் காடுகள் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு. இந்த அமேசான் காடுகளும் இதே போன்று கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தின் நிலைமை கேள்விக்குறிதான். அமேசான் காடுகள்ல பல லட்சம் ஏக்கர் மரங்கள் அழிந்து கொண்டு இருக்கின்றன. இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த காலநிலை மாற்றம் நம்மளை தாண்டி அமேசான் காடுகளும் பல்வேறு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கு. இவற்றை எல்லாத்தையும் தாண்டி அமேசானும் அமேசான் மழை காடுகளும் உலக நாடுகளுக்கும் உலக மக்களுக்கும் ஏன் முக்கியம்? இந்த அமேசான் காட்டை பற்றியும் இந்த அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இந்த காணொலி மூலம் ரத்தின சுருக்கமா பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுமார் 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த அமேசான் மழைக்காடுகள் பூமியின் மிகப்பெரிய வெப்பமண்டல மழைக்காடா இருந்துச்சு. தென் அமெரிக்காவில் 9 நாடுகள்ல பரவியுள்ள இந்த காடுகள் உலகளாவிய தட்ப வெப்பநிலை மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு இன்றியமையாததா இருக்கு. ஐரோப்பியர்கள் வருவதற்கு முன்பு பூர்வக்குடி மக்கள் அமேசான் பகுதியில் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தங்கள் விவசாய அறிவால காட்டை வளப்படுத்தி மரங்களை, அதாவது பலாமரம், அன்னாச்சி போன்றவைகளை உருவாக்குனாங்க. 1542ல ஸ்பானிய ஆய்வாளர் பிரான்சிஸ்கோ டி ஒரெலனா அப்படின்னு சொல்லக்கூடிய அமேசான் நதியை கண்டறிஞ்சாரு. பெண்களின் பழங்குடி போர் வீரர்களை பற்றிய கிரேக்க கட்டுக்கதையான அமேசான் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த பெயர் சூட்டப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில ரப்பர் உற்பத்தி அதிகரித்த போது அமேசான் காடுகள்ல ரப்பர் சேகரிக்கும் பணி தீவிரமடைஞ்சது. இது பொருளாதார ஏற்றத்தை அளிச்சாலும் பல பழங்குடியினர் அடிமைகளாகவும் கொடூரங்களாகவும் பாதிக்கப்பட்டாங்க. 20 மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகள்ல விவசாய விரிவாக்கம், சுரங்கம் மற்றும் காட்டுத்தீ போன்ற காரணங்களால காடழிப்பு அதிகமா போச்சு. ஈரப்பத சுழற்சியின் வீழ்ச்சியால சுற்றுச்சூழல் சமநிலையும் பாதிக்கப்பட்டுச்சு. அதே போல பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள இந்த காடுகள் உலகின் ஆக்சிஜன் உற்பத்தியில முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலகின் மிகப்பெரிய மழைக்காடான அமேசான் தென் அமெரிக்காவில் 9 நாடுகள்ல பரவி இருக்கு. இது உலகின் மொத்த பரப்புல சுமார் 40% இடத்தை ஆக்கிரமித்து உள்ளதுடன் உலகிற்கு தேவையான பிராணவாயுவுல 20%க்கும் அதிகமானவற்றை உற்பத்தி செய்து. அமேசான் காடுகள் சுமார் 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளன. இது ஒரு தனி நாடாக இருந்திருந்தா உலகின் 14வது பெரிய நாடாக இருந்திருக்கும். அமேசான்ல சுமார் 400 பில்லியன் மரங்கள் உள்ளன. இவ்வளவு மரங்கள் இருப்பதால் தான் இத பூமியின் நுரையீரல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அமேசான் காடுகள்ல மரங்கள் மிகவும் நெருக்கமாக வளர்ந்துள்ளதால சூரிய ஒளி தரைக்கு செல்ல முடிவதில்லை. இதனால காட்டின் தரைப்பகுதி எப்போதும் இருட்டாகவே இருக்கும். உலகில் உள்ள அனைத்து தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள்ல 10%க்கும் அதிகமானவை அமேசான்ல வாழ்கின்றன. ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் ஒரு புதிய உயிரினம் இங்கு கண்டுபிடிக்கப்படுகிறது. காட்டின் வழியே பாயும் அமேசான் நதியானது உலகின் மிகப்பெரிய நதியாகும். இதுல சுமார் 3000 வகையான மீனினங்கள் உள்ளன. நாம் பயன்படுத்தும் மருந்துகள்ல 25% அமேசான் காடுகள்ல உள்ள தாவரங்கள்ல இருந்து பெறப்படுகின்றன. ஆனா இங்குள்ள தாவரங்கள்ல 1% மட்டுமே இதுவரை விஞ்ஞானிகளால் ஆராயப்பட்டுள்ளன. அமேசான் மழைக்காடு 6.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்ற மிகப்பெரிய பரப்பளவை கொண்டிருக்கு. தென் அமெரிக்காவில் 8 நாடுகள் மற்றும் ஒரு வெளிநாட்டு பிரதேசம் என பறந்து விரிந்து இந்தியாவின் பரப்பளவை போல 2 மடங்கு அல்லது ஏறத்தாழ ஐக்கிய ராஜ்யத்தின் பக்கத்தை போல்
28 மடங்கு பெரிய பரப்பளவு கொண்டிருக்கு. பூமியில் அறியப்பட்ட உயிரினங்கள்ல 10% அமேசான் காடுகளில் வசிப்பதாக கூறப்படுது. மேலும் வியக்கத்தக்க வகையில் அமேசான் காடுகளில் சராசரியாக 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு புதிய விலங்கு அல்லது ஒரு தாவர இனம் கண்டுபிடிக்கப்படுது. அமேசான் காடுகளில் 47 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க. அவர்களில் 2 மில்லியனுக்கும் அதிகமானோர் பழங்குடியினர் ஆவர். பூமியில வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு 400க்கும் மேற்பட்ட வெவ்வேறு பழங்குடி மக்கள் அமேசான் காடுகளில் வாழறாங்க. மேலும் அமேசான் முழுவதும் சுமார் 300 பழங்குடி மொழிகள் பேசப்படுது. அமேசான் காடுகளில் ஏறத்தாழ 40 கோடி மரங்கள் இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மரங்கள் தினமும் 20 பில்லியன் டன் நீரை காற்றில் வெளியிடுவதன் மூலம் தென் அமெரிக்கா முழுவதும் உள்ள மழைப்பொழிவு சுழற்சிகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. குறிப்பிடத்தக்க வகையில் ஒரே ஒரு பெரிய மரம் 24 மணி நேரத்தில் 1000 லிட்டருக்கும் அதிகமான நீரை வெளியிட முடியும். இது சராசரி அளவுள்ள 10 குளியல் தொட்டிகளை நிரப்புவதற்கு போதுமானதாக இருக்கும். அமேசான் காடுகளிலும் மண்ணிலும் சுமார் 150 முதல் 200 பில்லியன் டன் கார்பன் சேமிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை நெருக்கடி எதிர்த்து போராடுவதற்கும் புவி வெப்பநிலை உயர்வை தடுத்து நிறுத்துவதற்கும் இது முற்றிலும் இன்றியமையாதது. அதன் முக்கியத்துவம் இருந்த போதிலும் ஒவ்வொரு நிமிடமும் சுமார் 5 கால்பந்து மைதானங்களுக்கு சமமான அமேசான் மழைக்காடுகள் வெட்டப்படுது. அதிர்ச்சி அளிக்கும் வகையில் 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு பிரேசிலிய அமேசான் காடுகள்ல 2022ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்கள்ல மிக அதிக அளவிலான காடழிப்பு பதிவாகி இருக்கு. சாலைகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை அமைத்தல், சட்டவிரோத மரம் வெட்டுதல், சுரங்க தொழில் மற்றும் நில அபகரிப்பு மற்றும் ஊக வணிகம் ஆகியவை காடழிப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கு. தற்போதைய புள்ளி விவரங்களின்படி அமேசான் மழைக்காடுகள்ல ஏறத்தாழ 17% ஏற்கனவே அழிந்து விட்டது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இது பிரான்ஸ் நாட்டின் பரப்பளவு உள்ள ஒரு பகுதி. பருவநிலை மாற்றம் மற்றும் காடழிப்பு ஆகியவற்றால் தூண்டப்படும் அமேசான் காடுகள் நீள முடியாத ஒரு திருப்பு முனையை அடையக்கூடும் என்ற அபாயத்தை அறிவியல் சுட்டி காட்டுகிறது. இதன் பொருள் அதனால் இனி ஒரு வெப்பமண்டல மழைக்காடாக தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்பதாகும். அமேசான் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் உலகின் மிகப்பெரிய காடு. ஆனா இப்போது அதுவே கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் நிலையில உள்ளது. அமேசான்ல என்ன நடக்குது, அங்கு நடப்பது ஏன் உலகிற்கே அச்சுறுத்தலா மாறப்போகுது அப்படி என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். அமேசான் காடுகள்ல 60% பிரேசில்ல உள்ளது. உலகின் பல்லுயிர் பன்முகத்தன்மை மிகுந்த பகுதியாக திகழும் அமேசான்ல உலகின் பிற பகுதிகளில் இல்லாத பல உயிரினங்கள் உள்ளன. நூற்றுக்கணக்கான பழங்குடி சமூகங்கள் இங்கு வாழ்கின்றன. அமேசான் உலகின் மிகப்பெரிய நதி. இது 1100க்கும் மேற்பட்ட துணை நதிகளை கொண்டது. பூமியில் நன்னீருக்கான மிகப்பெரிய ஆதாரமாக இது திகழுது. ஆனா இப்போது காடழிப்பு காரணமாக அமேசான் உறிஞ்சுவதை விட அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது என ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த அமேசான் காட்டுல என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்பநிலை உயர்வும் கடுமையான வறட்சியும் அமேசான் இயற்கை சமநிலையை சீர்குலைத்து விட்டு இருக்கு. பொதுவா ஈரப்பதம் நிறைந்த இந்த காடு வறண்டு தீ விபத்துக்கு உள்ளாகி வருது. வறட்சி மற்றும் தீ விபத்துக்கள் அமேசானின் பல பகுதிகளில் சீரழிவை ஏற்படுத்தி இருக்கு. அமேசானுக்கு தனித்த வானிலை அமைப்பு உள்ளது. அதன் காடுகள் அட்லாண்டிக் கடலில் இருந்து வரும் ஈரப்பதத்தை கடத்தி பறக்கும் நதிகள் எனப்படும் பிளையிங் ரிவரை உருவாக்குகின்றன. பறக்கும் நதிகள் என அழைக்கப்படும் வளிமண்டல நதிகள் என்பவை பட்டை வடிவிலான கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய நீராவி ரிப்பன்கள் ஆகும். கடல்ல வெப்பம் அதிகரிச்சு கடல் நீர் ஆவியாகும் போது நீராவியின் மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத இந்த ரிப்பன்கள் உருவாகுகின்றன. அவை ஒவ்வொன்றும் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் அகலம் கொண்டவை. அட்லாண்டிக் கடலின் ஈரப்பதத்தில் இருந்து உருவாகும் பறக்கும் நதிகள் முதல்ல கிழக்கு அமேசான்ல மழையை பொழிகின்றன. பிறகு அந்த நீர் ஆவியாகி மேற்கு திசையில சென்று மீண்டும் மழையாக பொழிகின்றன. ஆனா இப்போது அந்த சமநிலை சீர்குலைந்து விட்டுச்சு. முன்பு காட்டு தீயை தாங்கும் திறன் கொண்டிருந்த மழைக்காடு இப்போது அந்த திறனை இழந்து கொண்டு வருது. வறண்டு வரும் பகுதிகள் இனி மீண்டு வர முடியாத நிலையை அடைந்திருக்கு. ஈரப்பத சுழற்சி குறைந்துள்ளதால அமேசான் நதியிலும் அதன் துணை நதிகளிலும் நீர்மட்டம் வரலாறு காணாத அளவுக்கு குறைந்துள்ளது. இதனால நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்வும் மனித வாழ்வும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம சட்டவிரோத தங்க சுரங்கங்கள் அமேசானுக்கு புதிய ஆபத்தாக மாறி இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அமேசான் 8 நாடுகள்ல பரவி இருக்கு. அமேசான் உலகின் கார்பன் சமநிலைக்கு முக்கியம். 2024ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையின்படி 2022ஆம் ஆண்டு வரை அமேசானின் நிலத்தடியிலும் நிலத்தின் மேற்பரப்பிலும் சுமார் 71.5 பில்லியன் மெட்ரிக் டன் கார்பன் சேமிக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போது காடழிப்பு காரணமா அது கார்பனை உறிஞ்சுவதற்கு பதிலா அதையே வெளியிட தொடங்கி இருக்கு. அமேசான் அழிந்து விட்டால் அது காலநிலை நெருக்கடியை எதிர்க்கும் போர்ல
உலகம் தோல்வி அடைந்ததற்கு ஒப்பாகும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறாங்க. ஆபத்துல இருக்கும் 40% அமேசான் காடுகள். என்ன காரணமா இருக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். காலநிலை மாற்றத்தை தடுப்பதுல அமேசான் மழைக்காடுகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. அமேசான் பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில காலநிலை மாற்ற தடுப்புல அமேசான் மழைக்காடு முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனா அவற்றுல 40% காடுகள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாம இருக்கின்றன என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. எப்படின்னா, காலநிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணமா இருக்கும் கார்பனை உறிஞ்சுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அமேசான் மழைக்காடுகள். ஒரு ஆண்டுக்கு 2 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடை அமேசான் மழைக்காடுகள் உறிஞ்சுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது இது உலகில் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் மொத்த அளவுல கிட்டத்தட்ட 5% ஆகும். இதனால அதிக அளவுல வெப்பம் குறையப்படுகிறது. அமேசான் காடுகள் கார்பனை எப்படி உறிஞ்சுதுன்னா, நம் வீட்டில் வச்சிருக்கிற செடி எப்படி நம்ம சுற்றி இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறதோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஒளிச்சேர்க்கை ஒரு மரம் ஆண்டுக்கு சராசரியா 25 கிலோ கார்பன் டை ஆக்சைடை ஒளிச்சேர்க்கை மூலம் உறிஞ்சுது. கிட்டத்தட்ட 390 பில்லியன் மரங்களை கொண்ட அமேசான் காடுகள் மேலே குறிப்பிட்டது போல ஆண்டுக்கு 2 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுது. அது மட்டும் இல்லாம நீருடன் கூட இந்த காடுகளுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆமாங்க, இந்த மழைக்காடுகள் உலகில் பெய்யும் மழை பொழிவுகளுக்கு பெரிதும் உதவுது. மேலும் தினமும் 20 பில்லியன் டன் நீராவிகளை அமேசான் மழைக்காடுகள் சுற்றுப்புறத்தில் வெளியிடுகின்றன. இது நீர் சுழற்சி, நீர் இருப்பு, சுத்தமான காற்று போன்றவற்றுக்கு உதவும். இந்த நிலையில் தான் அமேசான் பாதுகாப்பு அமைப்பு சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 40% அமேசான் காட்டு பகுதிகள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது. இந்த பகுதிகள் பெரு, பிரேசில், பிரெஞ்சு கயானா, சுரினாம் ஆகிய நாடுகள்ல உள்ளன. இதுல பிரேசில், சுரினாம், பிரெஞ்சு கயானா ஆகிய நாடுகள் அமேசான் காடுகளை பாதுகாக்கும் அளவானது 51% குறைந்திருக்கு. பெரு நாட்டில் அமேசான் காடுகள் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டாலும் அங்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கும் காடுகள்ல மரம் வெட்டுதல் நடந்து கொண்டுதான் வருது. இவை மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன் மற்றும் நீராவி ஆகியவை பசுமை குடில் வாயுக்கள். வளிமண்டலத்தில் இருக்கும் இந்த வாயுக்கள் சூரியனில் இருந்து வரும் வெப்பத்தை பூமிக்குள்ளே இருத்தி வைத்துக் கொள்ள உதவுது. புவி எப்படி வெப்பமயமாகுது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன் மற்றும் நீராவி ஆகியவை பசுமை குடில் வாயுக்கள். வளிமண்டலத்தில் இருக்கும் இந்த வாயுக்கள் சூரியனிடமிருந்து வரும் வெப்பத்தை பூமிக்குள்ள இருத்தி வைத்துக் கொள்ள உதவுது. அப்படி வைத்துக் கொள்ளாவிடில் பூமி முழுவதும் பனி படர்ந்த பிரதேசங்கள் உருவாகிவிடும். முக்கியமாக இந்த வாயுக்கள் தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுந்த இடமாக பூமியை வைத்திருக்கு. ஆனா இந்த வாயுக்கள் அளவுக்கு அதிகமா உயரும் போது பூமியில வெப்பம் அதிகரிக்குது. இதனால புவி வெப்பமயமாதல் ஏற்படுது, காலநிலை மாற்றமும் ஏற்படுகிறது. மேலே சொன்னது போல அமேசான் காடுகள் கார்பனை உறிஞ்சி தன்னுள் வைத்திருக்கின்றன. ஒருவேளை இந்த இடங்கள்ல காட்டு தீயோ அல்லது அதிக மரம் வெட்டுதலோ நடந்தா அங்கே இருக்கிற கார்பன் எல்லாம் மேல் எழும்பும் வாய்ப்புகள் உள்ளது. இதனால புவி வெப்பமயமாதல் அதிகமாகி காலநிலை மாற்றம் ஏற்படும். 40% காடுகள் பாதுகாக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு கூறப்படுது. அதுல ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும் பட்சத்துல எத்தனை மில்லியன் டன் கணக்குல கார்பன்கள் வெளியேறும், அது பூமியை இன்னும் வெப்பமாக்கும். இதனால பனிப்பாறை உருகுதல், வெள்ளம் போன்றவை ஏற்படுமோ போன்ற கேள்விகள் எழும்புகின்றன. மரம் இயற்கையின் வரம். மரங்களை வளர்ப்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மனித ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது. மனிதன் இன்றி மரங்கள் வாழும், மரங்கள் இன்றி மனிதனால் வாழ முடியாது. இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இதே போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.